எதற்காக 10 லட்சம் தரீங்க? ஒரு ராணுவ வீரருக்கு இறந்து போனா கொடுக்கறீங்களா? ஒரு மீனவருக்கு கொடுக்கறீங்களா? உண்மையில் உழைக்கும் சிறு குறு தொழிலாளிகளுக்கு ஏதாவது கஷ்டம்னா இந்த அரசாங்கம் காசு கொடுக்குதா? யாருடைய காசு? மக்களுடைய வரி பணம். இன்னைக்கு திமுக அறக்கட்டளையோ இல்ல அவங்க சொந்த பணமோ இல்ல, மக்கள் வரி பணத்துல 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு எதுக்கு கொடுக்கறீங்க? அப்படி என்ன அவங்க தியாகம் பண்ணி செத்து இருக்காங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்குதுன்னா இது எதற்கான ஒரு முன்னுதாரணம்? இது என்ன முன்னுதாரணம்? இந்த நாட்டை எப்படி கொண்டு போவதற்கென்று ஒரு உதாரணமாக இது இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப உண்மையில் உழைப்பவர்கள், உண்மையில் நாட்டுக்காக உழைப்பவர்கள், இதை இவ்வளவு பேர் காவல்துறை இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க, ராணுவத்தினர் இருக்காங்க, தொழில் இன்னைக்கு எவ்வளவு பேர் மக்களுக்காக உழைப்பவர்கள் உயிர் இழந்தா என்ன அவங்களுக்கெல்லாம் நீங்க தருகிறீங்க? இன்னைக்கு கள்ளச்சாராயம், டாஸ்மாக், இன்னைக்கு கஞ்சா விற்பனையில கோடிக்கணக்காக சம்பாதிச்சு அதுல வர காசை வச்சு ஓட்டுக்கு காசை கொடுக்கிறது, லஞ்ச ஊழல் செய்யறத தவிர இந்த திமுக ஒண்ணுமே தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலை நோக்கி தான் போறாங்களே ஒழிய மக்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இன்னைக்கு திமுக இல்ல. 40க்கு 40 டார்கெட், இப்ப அடுத்தது 200க்கு 200 டார்கெட்டுங்கிறாங்க. இப்ப இடைத்தேர்தல் நடக்குதே விக்கிரவாண்டி, அது அடுத்த டார்கெட். எதிர்த்து போட்டியிட பெற அத்தனை பேரையும் டெபாசிட் இலக்க செய்வோம்ங்கிறாங்க. மத்திய அரசுக்கு இதை இந்த நிச்சயமாக இந்த பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இங்க ஃபெமிபைசோல் அப்படிங்கிற மருந்து கிடையாது, இதான் உண்மை. அந்த மருந்து மட்டும் ஸ்டாக்ல இருந்திருந்தா இவ்வளவு உயிர் நம்ம போயிருக்காது, இது உண்மை. இங்க மருந்து ஸ்டாக் இல்லாதனால ஜிப்மர்ல இருந்து அந்த மருந்து கொண்டு வந்த பிறகுதான் இங்க கொஞ்சம் உயிரை சேவ் பண்ண முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் கண் பார்வை போயிடுச்சு. ஆனா இதை எல்லாம் மூடி மறைச்சு சிபிஐ வழக்கா மாத்தக்கூடாது, இங்க மருந்து ஸ்டாக் இருக்குன்னு பொய் சொல்லுகின்ற இந்த அரசை தேமுதிக சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய குழு, மருத்துவ குழு ஒன்னு அமைச்சு இங்க கள்ளக்குறிச்சியில் உண்மை நிலை என்ன என்பதை வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு தெரியப்படுத்த நிச்சயம் தேமுதிக குரல் கொடுக்கும். உண்மையில் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்ற வரைக்கும் தேமுதிக இந்த போராட்டத்திலிருந்து என்னைக்கும் விலகாது என்பதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே தேமுதிக மக்கள் பக்கம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.